சுவானக்க மக்களே, நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயில உட்கார்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஏவி போட போறாங்க. ஆமா, 3 நாள் 3 ஏவி தொடர்ந்து போடுவாங்கல்ல, அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எமோஷனல் ஏவி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை பார்த்து பூரா பயிலும் அழ ஆரம்பிச்சானுவேன். கண்டிப்பா நம்ம எடிட்டர் வந்து பயங்கரமா குக் பண்ணிருப்பாப்ல. ஏன்னா ஏவியை பொறுத்தவரைத்தி நல்லா தான் பண்றானு. இந்த ப்ரோமோ எபிசோடு இந்த விஷயங்களை தான் கொஞ்சம் சொதப்புறானு. மற்றபடி ஏவி எல்லாம் நல்லா தான் பண்றானு. இப்ப கடைசியா நம்ம கானா வினோத் அவர்களுக்கு போட்ட ஏவி எல்லாம் வேற லெவல் சம்பவமா இருந்துச்சு. வெளியே எங்கேயோ கொடுத்து காசு கொடுத்து எடிட் பண்ணிருப்பானு எனக்கு தோணுது. அந்த வகையில இந்த எமோஷனல் ஏவியுமே வேற லெவல்ல பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் கேட்ட வரத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில எல்லாருமே இந்த ஏவியை பார்த்துட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. பட் என்னதான் எத்தனை சீசன் ஏவி பார்த்தாலும் எனக்கு என்னமோ லாஸ்ட் சீசன் ஏவி தான் இன்னும் என் மைண்டுக்குள்ளே இருக்கு ப்ரோ. எதுக்குன்னு தெரியல. லாஸ்ட் சீசன் இதே மாதிரி நம்ம பிடிக்காம தான் பார்த்தோம். லாஸ்ட் சீசன் சேம் இதே மாதிரி கடைசி ஏவி போடும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி உடஞ்சு உட்கார்ந்து அழுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஏதோ சம்பவத்தை பண்ண போறாங்க. அது ஓப்பனா தெரிஞ்சு போச்சு ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வகையில இந்த ஏவி முடிஞ்சோடனே வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வைக்கிறாப்ல. அது என்ன ஆக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள இந்த ஒருத்தவங்க எனக்கு கிடைச்சிருக்காங்கப்பா, இந்த ஒரு நட்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த நட்பை நான் லைஃப் லாங் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு நட்பை நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு போறேன்னு சொல்லி யாரையா ஒருத்தரை சூஸ் பண்ணி அதுக்கான ரீசன்ஸா சொல்லியிருப்பாங்க. யாரையா ஒருத்தர் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன் இந்த விஷயத்த சொல்றாருன்னா, வீட்டுக்குள்ள இந்த தற்பெருமை தண்ணிப்பாலம் ஒண்ணு கிடக்குல, அதை பொறுத்தவரைக்கும் பல பேர் லைனா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த வகையில பிக் பாஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. யாரா ஒரு நபர் யாரையா ஒருத்தரை சூஸ் பண்ணி இந்த ஒரு நட்பை நான் வெளியே எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த நட்பை பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ திவ்யா அவர்கள் எந்திரிச்சு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது எமோஷனலி ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டாங்க போல. எல்லாரும் கூட நான் நல்லபடியா பழகிருக்கேன், எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உட்காந்து உடஞ்சு அழுறாங்க. அழுதோடனே நம்ம ஆதிரை வந்து ஓடி போய் ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆதிரை போனோடனே டக்கு டக்குன்னு பின்னாடி எல்லாரும் லைனா போயிட்டாங்க. ஒரு சைடு பார்த்தா அரோரா எந்திரிச்சு போறாங்க, இன்னொரு சைடு கெமி எந்திரிச்சு போறாங்க, இன்னொரு சைடு சுபிக்ஷா, இன்னொரு சைடு கனின்னு சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும் எந்திரிச்சு போல, அதான் நம்ம சாண்ட்ரா பொறுத்தவரை ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க போக மாட்டாங்க ப்ரோ, அவங்களுக்கு எந்த ஒரு நட்பும் தேவையில்லை. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கொச்சையா பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க கூட ஒருத்தவங்க நண்பரா இருப்பாங்க சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது. மேபி எபிசோட்ல பார்த்தா தெரியும். எபிசோட்ல நம்ம சாண்ட்ரா எந்திரிச்சு போயிட்டு திவ்யா ஒன்னும் இல்ல திவ்யா, விடு திவ்யா, நான் இருக்கேன் திவ்யான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அழ வாய்ப்பு இருக்கு. நான் இருக்கேன்னு சொல்லி ஏதாவது டைலாக் எல்லாம் விட்டா கண்டிப்பா திவ்யா சொல்லிடுவாங்க, நீ இருக்க வேண்டாமா கிளம்புமான்னு சொல்லிட்டு. அந்த வகையில திவ்யா வந்து தனக்கான எமோஷனை வந்து வெளியே காமிக்கிறாங்க. எல்லாரும் கட்டி அணைச்சி நாங்க இருக்கோம்னு சொல்லி ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. அடுத்த சபரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் லைஃப் லாங் எஃப்ஜே கூட டிராவல் பண்ணணும், லைஃப் லாங் அவன் என் கூட இருக்கணும், என் கூட அவன் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றாங்க. எஃப்ஜே கண்ணு கலங்கி போய் உட்கார்ந்துருக்கான். அதுல ஒரு கட்ல நம்மளால கவனிக்க முடியுது. எஃப்ஜே சபரி 2 பேரும் தோல் மேல கை போட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ஏவி பார்த்து அழுதுருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எஃப்ஜே கண்ணு கலங்கிட்டான். எஃப்ஜே ஒரு மாதிரி அழுதுட்டான். எஃப்ஜே இது வரைக்கும் வீட்டுக்குள்ள அழுதுருக்கானா? ஒரு தடவை 2 தடவை அழுதுருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல அழுதுருக்கானா. ஆனா எஃப்ஜே ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கான். பட் எஃப்ஜே கிட்ட ஒரு சேஞ்சஸ் என்னால பார்க்க முடியுது. அவன் நேத்து இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே எந்த ஒரு குரூப் கூடயும் சேரல. அவன் பாட்டு தனியா சுத்திட்டு இருக்கான். முக்கியமா இந்த அன்பு கேங்குள்ள போகவே இல்லை. கனிகிட்ட பெருசா கனெக்ட் ஆகல. சபரி கிட்ட உட்காந்து பேசுறான், பட் பெருசா கனெக்ட் ஆக மாட்டேங்கான். ஒரு மாதிரி தனியா சுத்திட்டு இருக்கான். என்னன்னு தெரியல. மேபி கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சி போட்டு கும்முன்னு கும்மிட்டாங்களோ என்னவோ தெரியல. ஒரு மாதிரி தனியாவே சுத்திட்டு இருக்கான். ஓகேவா? அடுத்த விக்ரம் அவர்கள் எந்திரிச்சு லைஃப் லாங் எனக்கு கனி என் கூட இருக்கணும், கனியோட நட்பை வந்து நான் லைஃப் லாங் எடுத்துட்டு போயே ஆகணும், கனி என் கூட கண்டிப்பா நட்பா இருந்தே ஆகணும், நான் உரிமையா சொல்றேன் இருந்தே ஆகணும், இல்லைன்னா போட்டு நொறுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து ரொம்ப உரிமையா சொல்றாப்ல. கனி வந்து கண்டிப்பா என் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கனி ஹார்ட் காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. இவங்க 2 பேருக்கான அந்த பாண்ட் அப்படிங்கிறது உண்மையாவே நல்லா இருக்கு. எவ்வளவு பேருக்கு அப்படின்னு தெரியல. நான் கவனிக்கும் போது அந்த பாண்ட் வந்து உண்மையாவே ஒரு அக்கா தம்பி பாண்ட் மாதிரி இருக்கு. 2 மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, அந்த விஷயங்கள் பார்க்க உண்மையாவே நல்லா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த துஷார் எந்திரிச்சு ஒரு மாதிரி அழுறான். ஐயோ பாவத்தை, இந்த குழந்தையெல்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள அனுப்புனீங்க? குழந்தை ஒரு மாதிரி அழுது, அவ தோல் கொடுப்பான் தோழர் அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு 1/2 மணி நேரமா தோல்ல சாஞ்சு அழுத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுது காமிக்கிறான். அங்க பார்த்தா அரோரா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு. ரைட்ரா ரைட், நீங்க நைட்டு சரியான சம்பவத்தை வச்சிருக்கானு கைஸ். துஷார் உடஞ்சு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கா. அடுத்து ஆதிரை போயிட்டு அழுறாங்க. ஆதிரை போயிட்டு எனக்கு இந்த வீட்டுல இருந்து எனக்கு அரோரா வேணும், அரோரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அரோரா பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்க. அங்க டக்குன்னு அரோரா கட்டி அணைச்சி வாடி செல்லும் நான் இருக்கேன்டி அப்படின்னு சொல்லி ஒன்று காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு கைஸ். உண்மையாவே அரோரா, கனி,
ஆதிரை இவங்களுக்கான பாண்ட் வந்து உண்மையாவே சூப்பரா இருக்கு ப்ரோ. நான் கவனிச்சதுக்கு கனியை வந்து ஆதிரை கிண்டல் பண்றது, அரோரா கிண்டல் பண்றது, அப்புறம் கனி மாத்தி மாத்தி கிண்டல் பண்றது, அந்த விஷயங்கள்லாம் உண்மையாவே நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலா. ஸோ அப்போ ஆதிரை வந்து எனக்கு அரோரா வந்து லைஃப் லாங் வேணும், அரோரா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா இருக்கு கைஸ், நல்லா இருக்கு. அடுத்து அப்சரா அவர்கள் போறாங்க. அப்சரா பொறுத்தவரைக்கும் எனக்கு வியானா ரொம்ப பிடிக்கும். வியானா வந்து இந்த வீட்டுல கிடைச்ச ஒரு ஜெம், எனக்கு லைஃப் லாங் அவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை சூஸ் பண்றாங்க. பட் எனக்கு இங்க ஒரு சின்ன டவுட் இருக்கு. டவுட்டா இல்ல எப்படின்னு தெரியல, நான் சும்மா சொல்றேன். அப்சராக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல மேபி சபரி மேல சின்னதா கிரஷ் வந்துட்டு எனக்கு தோணுது. நான் கவனிச்ச ஒருத்திக்கு சபரி பேசும்போதெல்லாம் அப்சரா வந்து ஒரு மாதிரி பிளஷ் ஆகுறாங்க, ஒரு மாதிரி அப்சராக்கு வந்து ஒரு மாதிரி பிளஷிங் ஆகுது, ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சபரி என்ன சொன்னாலும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. சபரியே பார்த்துட்டு இருக்காங்க, சபரியை போட்டு லைட்டா நோண்டுறாங்க. அது அது ஒரு மாதிரி ஃபீல் நல்லா இருக்கு ப்ரோ. அது ஒரு மாதிரி எனக்கு எனக்கு தனியா ஒரு மாதிரி துண்டா தருது. எவ்வளவு பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அப்சரா சபரி உங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. பட் 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு மீன்ஸ் அந்த கனெக்ஷன் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு பாண்ட் கிரியேட் ஆக ட்ரை ஆகுது. ஓகேவா? முக்கியமா அப்சரா வந்து அதை ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது கியூட்டா இருக்கு. அது ஒரு மாதிரி பார்க்க கியூட்டா இருக்கு. இப்ப எடுத்தடுப்புல வா அங்க அப்படின்னு இப்ப எடுத்தடுப்புல டம்மு டிம்முன்னு கையை பிடிச்சி இழுத்து அந்த மாதிரிலாம் அதெல்லாம் போகவே இல்லை. அப்சரா வந்து அது ரொம்ப டீசெண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப டீசெண்டா கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு தோணுது அப்படி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க நீங்களும் அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா. அடுத்த சுபிக்ஷா வந்து எனக்கு வியானா ஃப்ரெண்டா வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாம் சுபிக்ஷா, நான் சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா, அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க ஃப்ரெண்டா வைக்கிறதுக்கு பேசாம ஏதாவது கருங்கல்ல கட்டி பிடிச்சி தூங்கிட்டு போயிடலாம். வேஸ்ட், சத்தியமா சொல்றேன். ஏன்னா இத்தனை நாட்கள் உங்க கூட டிராவல் ஆயிட்டு வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வரும்போது சீன் போடணும்னு சொல்லிட்டு கூட இருந்த நபர்கள் அடிக்கிறாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்க லைஃப் லாங் ஃப்ரெண்டா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு, சத்தியமா சொல்றேன். ஏன்னா விக்ரம் ஆகட்டும் சுபிக்ஷாவாகட்டும் 2 பேருமே வியானாவை எங்கேயும் பெருசா டவுன் பண்ணதே கிடையாது. வியானாவை குறைச்சு பேசினது கிடையாது. எங்கேயுமே பெருசா விட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. கடைசி நாட்கள்ல லைட்டா வியானா பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா வியானா வந்து தன்னோட இன்னொரு வெர்ஷனை காமிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சேட்டை பண்றது, ரொம்ப ஒரு மாதிரி வாழுத்தனம் பண்றது, அது மட்டும் இல்லாம எஃப்ஜே கூட சேர்ந்து ஒரு காதல் கண்டென்ட் பண்றது, இந்த மாதிரி பண்ணதுனால வியானாவை பத்தி இந்த 2 பேரும் பின்னாடி பேசினாங்க. அதை தாண்டி எங்கேயுமே குறைச்சு பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப டவுன் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும்போது சுபிக்ஷா வியானா மேல கோவத்துல தான் வந்துச்சு இந்த பொண்ணு. ஆனா எனக்கு வியானாக்கான ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாக்கான பாண்ட் வந்து ரொம்ப ட்ரூவா ஃபீல் ஆகுது, சுபிக்ஷாக்கான ஃபீலிங்ஸ். ஆனா ஆப்போசிட்ல இருக்க நபர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலன்னா எனக்கு தோணுது, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. அடுத்த கேமி வந்து ஒரு மாதிரி உடஞ்சு அழுறாங்க. நான் வந்து சின்னதா யாரு கூட ஏதாச்சும் க்ளோஸ் ஆயிட்டா கூட, அந்த நபர் ஏதாச்சும் சின்னதா நான் ஹர்ட் பண்ணிட்டா கூட நான் ரொம்ப உடஞ்சிருவேன், அதனால எனக்கு பயமா இருக்கும் க்ளோஸ் ஆகுறதுக்கு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்கு கைஸ், நல்லா இருக்கு மீன்ஸ் ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி சிரிப்பும் கொடுக்குது, ஒரு மாதிரி அழுகையும் வருது, ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு நைட் எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. கானா வினோத் அவர்கள் என்ன பேசுறாங்கிறத நான் பார்க்கணும். கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு காமு மோமோவை சூஸ் பண்ணுவாப்ல கண்டிப்பா. அது மாதிரி தண்ணி படத்தை பொறுத்தவரைக்கு விஜே பார்வை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஏவி தான் ப்ரோ. லாஸ்ட் சீசன் அப்படி தானே பண்ணாங்க, 3 ஏவி போட்டாங்க அப்படி தானே. ஒரு நாள் எமோஷன், இன்னொரு நாள் சண்டை, அடுத்த நாள் ஃபுல்லா ஹாப்பினஸ், இந்த மாதிரி தானே போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு வந்து எமோஷனல்னா நாளைக்கு வந்து சண்டை காட்சிகள், இவங்க போட்ட சண்டை காட்சிகள்லாம் போடுவாங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஃபுல்லா அழுகாட்சி, அதாவது ஹாப்பினஸ் ஃபுல்லா யார் யார் எப்படி எப்படி ஜோடியா சுத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அந்த ஹாப்பினஸை போட்டு ஒரு மாதிரி இது பண்ணி எல்லாரும் வீட்டோடு வெளியே அனுப்புவாங்கன்னு எனக்கு தோணுது. தெரியல கைஸ், எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 3 ஏவியா தான் இருக்கும். ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த ப்ரோமோ பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லுங்க ப்ரோ, இந்த வீட்டுக்குள்ள இந்த ஒரு பாண்ட் வந்து உண்மையான பாண்டா எனக்கு தோணுது ப்ரோ. இந்த 2 நபர்கள் பேசிக்கிறதா ஒரு உண்மையான விஷயம் மாதிரி எனக்கு தோணுதுன்னா யாரை சொல்லின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு அமித் அவர்கள் கண்டிப்பா கானா வினோத் அவர்களை சூஸ் பண்ணுவாப்ல. நல்லா இருக்கும் கைஸ், எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டு நல்லா இருக்கும் கைஸ். உண்மையாவே அவங்களுக்குள்ள இருக்க அந்த உண்மையான ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கு கணக்காக மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.